நீ தூக்கி பிடிக்க சொல்லுது. ஆனா என்னை இலவப்படுத்தியே தூக்கி பிடிக்கிறது என்பது அதை ஏற்றுக்கொள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் எனக்கு சனிக்கிழமையன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் அவைத் தலைவர் யுவராஜ் முன்னிலையில் நடந்த நிலையில் மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ், வேப்பண்ணப்பள்ளி எம்எல்ஏ சீனிவாசன், முன்னாள் எம்எல்ஏ முருகன் மற்றும் நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஹொசூர் திமுக வேட்பாளர் சத்யா தோல்வியடைந்தது குறித்து பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்த நிலையில் மாநில விவசாய அணி துணை செயலாளர் அரியப்பனின் மகனும் திமுகவின் இன்ஸ்டா இன்ஃபுளுசருமான அன்பானந்தம் பேசிய போது தேர்தலுக்கு முன்பு விஜய்க்கு எதிராக வீடியோ வெளியிட்டு வந்ததாக தெரிவித்தார். எதிர்கால சக்தி வந்து நான் அங்கிருந்தே நான் டெடிகேட்டா அடிச்சிட்டு இருக்கேன். பட் அப்ப யாருமே பொருட்டாவே இருக்குல்ல, இப்ப வரைக்கும் அது என்னன்னு தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து யாரெல்லாம் வாய்ப்பு தராங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கேன். அண்ணனுக்கு சீனியர் ப்ரமோட் பண்ணியிருக்கேன், சத்யா சார் ப்ரமோட் பண்ணியிருக்கேன், கூட்டணி கட்சி டிஆர் சார் ப்ரமோட் பண்ணியிருக்கேன். முன்னாள் எம்எல்ஏவும் திமுக மாவட்ட செயலாளருமான ஒய் பிரகாஷிற்கு சீட் தராததால் வேட்பாளர் சத்யாவிற்கு தான் போட்ட ப்ரமோஷன் வீடியோவை பார்த்த மாவட்ட செயலாளரின் PA எட்வின் நேரடியாக கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து, எதுக்காக வீடியோ போடுகிறாய், எதுக்காக அவங்கள ப்ரமோட் செய்கிறாய் என வெளிப்படையாகவே கமெண்ட் போடுவதாக அன்பானந்தம் தெரிவித்தார். என்ன பிரச்சனைனா, இப்ப நான் மாவட்ட செயலாளருக்கு வந்து இந்த மாதிரி சீட்டு தரலான்றதுனால நான் சத்யா சாருக்கு வந்து ப்ரமோட் பண்ணதை பார்த்து மாவட்ட செயலாளர் PA இமிடியட் PA வந்து எட்வின் என்ன சொல்றாரு, எதுக்காக வீடியோ போடுற, அவங்க எதை நீ ப்ரமோட் பண்றது வந்து வெளிப்படையா வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்றாரு. எவ்வளவு காசு வாங்கிக்க சட்டையில இருந்து அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாவே வந்து ஒரு அக்ரெசிவா வந்து பேசுறாரு. அப்போது உடனடியாக குறுக்கிட்ட அவைத் தலைவர் யுவராஜ், மாவட்டம் என்ன சொன்னாரு, யாரும் குறைகளை பேசக்கூடாது அப்படின்னு தானே சொன்னாரு என பேச, அன்பானந்தனும் சத்யாவிற்கு ப்ரமோஷன் பண்ணதுக்கு இங்கிருந்தே எதிர்ப்பு வருது, அதை தான் சொன்னேன் என வாக்குவாதம் செய்தார். தொடர்ந்து மைக்கை கொடுங்கள் என அன்பானந்தனிடம் சொல்ல, அங்கிருந்த நிர்வாகி ஒருவர் போடா வெளியே என அன்பானந்தனை கூற, என்ன வெளியே போக சொல்ல நீங்க யாரு என பதிலுக்கு அன்பானந்தம் பேச, அருகில் இருந்த தந்தை அரியப்பன் மகனை கையால் லேசாக தட்டி வெளியே அனுப்ப முயன்றார். ஆனாலும் அன்பானந்தன், என்னை வெளியே போகச் சொல்ல இங்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல, கட்சியை விட்டு நீக்குங்க, வெளியே போறேன், இது உங்க கட்சியா, எனக்கும் தான் கட்சி என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அவரை அங்கிருந்தவர்கள் வெளியில் அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பேசிய திமுக அயலக அணி மாவட்ட நிர்வாகி பூஷன்குமார், முதலமைச்சரை ஒருமையில் பேசியதோடு அந்த பையனை நாம கண்டுக்கல,
கரூர்ல அந்த ஆளு எப்போ 41 பேரை சாகடிச்சானோ அப்பவே நாம அவனை விட்டிருக்க கூடாது. ஏன்னா நாம ஏடிஎம்கேவை பார்த்தோம், அவனை மறந்துட்டோம், தலைவரும் மறந்துட்டாரு. வேணா அந்த பையனை தொடக்கூடாது, எங்கேயோ போகட்டும், பாவம்னு விட்டாரு. அந்த பாவத்தின் வெளிப்பாடுதான் தலைவருக்கே அடிச்சிருக்கு என பரபரப்பாக பேசினார். அந்த பையனை வந்துட்டு நாம கண்டுக்கலாம். கரூர்ல எப்போ அந்த 41 பேரை சாகடிச்சோமோ அப்பே நாம் அவரை விட்டுற கூடாது. நான் என்ன பண்ணிட்டோம்னா எனக்கு நாகேஸ்வர், எனக்கும் சிவராஜும் நாங்க என்னன்னா ஏடிஎம்கே தான் பார்த்தோம், நம்மள தான் பார்த்தோம். அவங்க மறந்துட்டோம், தலைவரே மறந்துட்டான். வேணாம் அந்த பையனை கொடுக்கூடாது, எங்கேயோ போட்டோம், பாவம் விட்டார். அந்த பாவத்துடைய இதுதான் தலைவர் கடிச்சிருச்சு. தலைவர் கடிச்ச இது எங்களுக்கெல்லாம் இன்னும் மீண்டும் நான் வரலாம், செயல்படுத்த வரணும், இன்னைக்கு பேசணும், தான் நம்ம வந்திருக்கிறோம். நாம் யாரும் போகலாம், தைரியமா இருங்க. இறுதியில் பேசிய மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அன்பானந்தம் பேசியதை குறிப்பிட்டு, எனக்கு சீட்டு கிடைக்கலனா பரவாயில்ல, என்ன குறிப்பிடாம சத்யாவை தூக்கி மலை மேல வச்சாலும் ஒன்னும் தப்பில்ல. என்ன குறை சொல்லி இங்கு போட்டியிட்ட சட்டமன்ற வேட்பாளரை தூக்கி பிடிச்சாதான் எங்க பிஏ கேட்பாரு. எதுக்காக என்ன குறிப்பிடணும்? என்னை இழிவுபடுத்தி போட்டிருப்ப, அதனால என் பிஏ கேட்டிருப்பாரு, அதனால அது ஒன்னும் தப்பில்லை என பேசினார். அன்பானந்தம் பேர் தான் நல்லா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல, என்னை குறிப்பிடாமல் நீ சத்யாவே தூக்கி இந்த நம்ம இது மலை வச்ச கூட ஒன்றும் தப்பில்லை. என்னை குறை சொல்லி இங்க கொடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளரை தூக்கி பிடிச்சாதான் என் பிஎஸ் கேட்டிருக்கிறான். எதுக்காக என்னை கொடுத்திருக்கணும்? நான் கேட்கிற ஒரே கேள்வி, நீ தூக்கி பிடி வேணும்னு சொல்ல. நான் யாரையும் யாராவது யாராவது யாரை பத்தியாவது நான் கேட்கிறேன்? ஐடி இருக்கும் இல்ல கட்சி நிர்வாகிகள் ஏற்ப அவர் பேர் போடுறீங்க, இவர் பேர் போடுறீங்க, அவர் படம் போடுறீங்க, இவர் படம் ஏதாவது கேட்கிறேன்? நீ தூக்கி பிடி வேணும்னு சொல்லல. ஆனா என்னை இழப்படுத்தி தூக்கி பிடிக்கிறது அது ஏற்றுக்கொள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் என் பிள்ளை கேட்டிருப்பான். அது ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு இருக்கா? இன்னும் தனியே கேட்டிருக்கணும். அதோட பிடிக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.